அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாதவன் டெய்லர். இதுவரைக்கும் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்திருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் மறுபடியும் தொடர்றதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. என்னோட வீடியோவில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான வீடியோ, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தேவையான வீடியோ எதுன்னு சொன்னீங்கன்னா கூட அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போது பேண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, கிராஸ் கட்டிங் பாட்டம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வெட்டுற மாதிரி. அப்படி வெட்டும்போது துணியை கொஞ்சம் அதிகமாக மீதியாகும். அப்போது தொடை லூஸு அடிங்காலில் ஜாயிண்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டோம்னா ஜாயிண்ட் போடுறது ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். அதனால் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு பேண்ட்டில் கிராஸ் கட்டிங் வேணும்னு. இப்போது அந்த கிராஸ் கட்டிங் தான் இப்போ போட போகிறோம். அதனோட மெஷர்மெண்ட், பேண்ட்டோட உயரம் 38 இன்ச்சு, இடுப்பு 36 இன்ச்சு, சீட் அளவு 40 இன்ச்சு, பாட்டம் 14, தொடை லூஸு 27, போர்க் அளவு இன்சியம் 10 இன்ச்சு. இந்த அளவில் இப்போது அந்த பேண்ட்டு கிராஸ் கட்டிங் பேண்ட் போடுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது பேண்ட்டோட உயரம் 38 இன்ச்சு, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 38 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. கீழே பாட்டம் மடிக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஒவ்வொருத்தர் பாட்டம் சின்னதாக மடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது அடிங்கால் அளவு, அதான் போர்க் அளவு 10 இன்ச்சு இறக்கம் சொல்லியிருக்கிறேன். அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 9 இன்ச்சு வச்சா போதும். அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இங்கேயும் 9 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுவாங்க. அதே போல் பாட்டம் இந்த உயரம் 38 இன்ச்சு வச்சு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கிராஸ் கட்டிங்னா ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த உயரத்தில் அந்த மார்க் பண்ணதில் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி கிராஸ் பண்ணணும். அதே போல் மேலே இருக்கிறதுலையும் 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணணும், பாட்டம்லையும் 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணணும். இது நான் கிராஸ் பண்ணுறதுக்காகவே தான் 2 மார்க் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இல்லைன்னா மார்க் பண்ணும்போதே 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணியே வரைஞ்சிட்டு இருக்கலாம். இப்போது 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணியாச்சு. இந்த மார்க்கு நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, கிராஸில் இருக்கிற மார்க்கு தான் கணக்கு எடுக்கணும். தொடை லூஸு 27 இன்ச்சு. இந்த பேண்ட் ப்ளீட் இல்லாமல் நார்மல் பேண்ட்டு. இப்போது இந்த சீட் அளவு 40, சீட் அளவு 4ல் 1 பங்கு ப்ளஸ் தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு. இந்த 2 சைடும் சேர்த்து 3/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு புள்ளி 1/4 இன்ச்சு புள்ளி 3/4 இன்ச்சு. அப்போது 10.75 வச்சோங்க. அந்த ஃப்ரண்ட் ஷேப்புக்கு ஒரு 1.25 வச்சோங்க. இந்த 10.25 நேரம் அப்படியே மேலே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் சென்டர் பண்ணிங்கன்னா 12.5 பாதி 6.25. இதுதான் கிரீஸ் மார்க்கு. இந்த 6.25 ஃபுல் அளவு அளந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாதி 7.25 இருக்குது. இந்த 7.25க்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டமில் மட்டும் இந்த 7.25 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு கம்மி பண்ணால் உங்களுக்கு 6.25 பண்ணிங்கன்னா இந்த 1 இன்ச்சு கிராஸ் கிடைக்கும். இப்போது இது பாட்டமில் இருக்கிற மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் சென்டர் பண்ணிங்கன்னா 29, அதில் பாதி 14. அங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்க. இது முட்டியோட அளவு. இந்த முட்டி அளவு வரைஞ்சிட்டு பாட்டம் 14 இன்ச்சு, 14ல் பாதி 7, 7ல் பாதி 3.5 மார்க்கு பண்ணிவிட்டு இங்கே ஒரு 7 இன்ச்சுக்கு பண்ணிங்கன்னா பாட்டமோட அளவு வந்துடும். இப்போது இந்த பாட்டம் மார்க்லேருந்து இந்த ஜிப்பு ரவுண்ட் ஷேப்புக்கு இதில்
சென்டர் பண்ணிவிடுங்க. சென்டர் பண்ணிவிட்டு இந்த டேப் வச்சுட்டு இந்த சென்டர் மார்க்குக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எவ்வளோ அளவு வருதுன்னு பாருங்கள். இதில் 4.25 ஒரு புள்ளி வருது. அப்போது 8.75 மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த முட்டி அளவு கரெக்ட் சைஸுக்கு வந்துடும். இப்போது இந்த மார்க் பண்ணது எல்லாத்துக்குமே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து இடுப்பளவு 36 இன்ச்சு. 36க்கு 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு. 9 இன்ச்சு ரெண்டு சைடும் தைக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. 9.75. இப்போ இங்க ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி ஒரு மார்க் போட்டுருவோம். லைட்டா ஷேப் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு மார்க் போட்டு இடுப்புல 4 ஒரு பங்கு பிளஸ் தைக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு 9.75 மார்க் பண்ணிட்டு இங்க வந்து இந்த லைட்டா பெண்டு ஸ்கேல வச்சு பெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஜிப்பு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இதுல இருக்கிறதுல பாதி 1.25 இருக்கு. அதுல 1ல ஒரு புள்ளி கம்மியா வச்சு ஜிப்பு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருங்க. இந்த பேண்ட்ல இதுதான் கிராஸ் கட்டிங். நம்ம கிரீஸ் லைனுக்கு நேராக அந்த அளவு வச்சுட்டு எடுத்தோம்னா 1 இன்ச்சு தள்ளி இங்கே வரும். அது எப்பவும் நார்மலாக நம்ம வெட்டுறது. இப்போது கிராஸ் கட்டிங்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த மார்க்கை 6 இன்ச்சு கிராஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இந்த சீட் அளவுல வச்சுட்டு சென்டர் பண்ணி கிரீஸ் லைன் எடுத்துட்டு இதுலேருந்து எவ்வளோ தூரம் இந்த கரை அளவு அளந்து பார்த்துட்டு 7.25 இருக்கு. இந்த 7.25ல 1 இன்ச்சு கிராஸ் பண்ணலாம் அல்லது 1.5 இன்ச்சு கிராஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கிராஸ் பண்ணால் பேண்ட்டு ரொம்ப முருகிற மாதிரி ஆகிடும். இவ்வளோதான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இங்கே 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாட்டம் அளவும் மார்க் பண்ணிங்கன்னா இது வந்து கிராஸ் பேண்ட்டுக்கான அளவு. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். உயரம் எடுத்துக்கோங்க. பாட்டம் மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து அந்த அடிங்கால் அளவு இறக்கம் எவ்வளவோ அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த மார்க் போட்டிங்கன்னா இங்கேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த வேஸ்ட் பேண்ட் கூட அளந்து பார்த்தா கரெக்டான அளவு வந்துடும். இந்த அளவில் அடிங்கால் அளவு இந்த மார்க் போட்டோன்னா இதில் சென்டர் பண்ணி இதுலேருந்து பாதியில் 2 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிங்கன்னா முட்டி அளவு வந்துடும். அதே போல் பாட்டம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதில் 14 இன்ச்சு பாதி 7 இன்ச்சு வரணும். ஒரு பகுதி 3.5 இன்ச்சு இன்னொரு பகுதி 3.5 இன்ச்சு 7 இன்ச்சு வந்துடும். 7 இன்ச்சில் இங்கேருந்து இந்த சென்டருக்கும் டேப் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்துடும். இதுலேருந்து இதனோட அளவு அளந்து பார்த்துட்டு மீதி இங்கே வந்து அளந்து எக்ஸ்ட்ரா அந்த பாதி இங்கே அளந்தீங்கன்னா முட்டி அளவு வந்துடும். இப்போ இந்த மார்க் பண்ணாதெல்லாம் வரைஞ்சிட்டிங்கன்னா பேண்ட்டோட ஷேப் வந்துடும். இதில் பாக்கெட் மார்க் பண்ணோன்னா நீங்கள் சைட்லேருந்து ஒரு 2.25 இன்ச்சு வச்சு பாக்கெட் மார்க் பண்ணிக்கோங்க. பாக்கெட்டோட மவுத்து 6 இன்ச்சு 36 சைஸுக்கு பாக்கெட் மவுத்து 6 இன்ச்சு வச்சா போதும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பாக்கெட் குறு கட்டிட்டு இங்கேயும் குறு கட்டிட்டு பண்ணிங்கன்னா 6 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போது பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டு எப்படி கிராஸ் கட்டிங் போடணும்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.